இன்றி நம் பதிவை பார்க்கக்கூடிய பதிவுகள் மகா குரு நமச்சிவாயம். ஐயா அனுமதியுடன் கயல்விழி பதிவு செய்கிறேன். இன்று வீடியோ பதிவு பார்ப்போம். ரொம்ப சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த முறையைத்தான் பதிவு செய்கிறோம். ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பதிவு செய்யப் போகும் சிறப்பு விஷயம் எதிரி ஸ்தம்பனம் மற்றும் எதிரி பேதனம் தொடர்பான பூஜை முறைகள். இது சாதாரண விஷயம் அல்ல. நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் சிலர் காரணமில்லாமல் நம்மை எதிர்த்து நிற்கலாம். தொழிலில் இடையூறு செய்வார்கள், குடும்பத்தில் சண்டை பிரச்சினை உருவாக்குவார்கள், நமக்காகச் செய்யும் காரியங்களுக்கே இடையூறு செய்வார்கள். இந்த மாதிரி காரணமில்லாத எதிரிகள் நமக்கு அவமானம், துன்பம், தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு ஒரு தெய்வீக தீர்வு தேவைப்படுகிறது. அந்த தீர்வுதான் எதிரி ஸ்தம்பனம் பூஜை முறைகள். இந்த பூஜைகள் வழியாக அந்த எதிரியின் தீய எண்ணங்கள், தீய முயற்சிகள் அனைத்தும் நிறுத்தப்படுகின்றன. அவர்களின் தீமை நமக்கு எட்டாது. அதே சமயம் நமக்காக வழி திறந்து விடப்படும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இது எப்போதும் நன்மைக்காக மட்டுமே செய்யப்படும். யாருக்கும் தேவையில்லாமல் தீங்கு விளைவிக்காது. தெய்வத்தை நாடி அவர்களுடைய உத்தரவைப் பெற்ற பின் தான் இந்த மாதிரியான பூஜை முறைகள் நடக்கும். அதில் உண்மை இருக்க வேண்டும். ஒருவர் உண்மையில் அநியாயம், கஷ்டம், அவமானம் அனுபவித்து துன்பப்படுகிற சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மாதிரி பூஜை முறைகள் பயனுள்ளதாக இருக்கும். எதிரி பிரச்சனைகள் மிக அதிகமாக தொடர்ச்சியாக தொந்தரவு செய்கிற சூழலில் ஒருவர் நிம்மதியாக வாழ முடியாத நிலைக்கு வந்தால் அப்போதே இந்த தந்திர பூஜைகள் தெய்வ அனுமதியுடன் நடத்தப்படுகின்றன. ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் எப்போதும் நன்மைக்காக மட்டுமே இந்த விஷயங்களை செய்கிறது. தீய எண்ணம் கொண்டு பழிவாங்குவதற்காக இந்த பூஜைகள் எப்போதும் செய்யப்படாது. தெய்வ உத்தரவு இருந்தால்தான் இது நடக்கும். ஆகையால் யாருக்காவது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை, எதிரியின் தொந்தரவு விடாமலை தினமும் துன்பப்படுத்தும் சூழ்நிலை இருந்தால் அவர்கள் தெய்வத்தை நாடி உண்மையுடன் வேண்டினால் இந்த மாதிரியான பூஜைகள் நன்மையை தரும். நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது, தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் எந்த பிரச்சனையும் தீரும். அந்த அருளைப் பெறும் வழிகளில் இதுவும் ஒன்று. தெய்வம் அனுமதி இருக்க வேண்டும். ஒருவர் வந்து கேட்டவுடன் இது செய்ய முடியாது, உண்மையிலேயே அது நன்மைக்கு, அது உண்மையில் பாதிப்பு இருந்திருந்தால் இந்த பேச்சை தெய்வத்தின் அனுமதி கேட்டு செய்து தரப்படும். எதிர் ஸ்தம்பனம் பேதனம் பூஜை வீடியோ பதிவாக நான் பூஜை செய்ததை ஓம் சிவ தந்திரம் யூடியூப் சேனல் பதிவு செய்கிறோம். யாரும் எங்களிடம் தவறான நோக்கத்தில் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம். உண்மையான விஷயத்துக்கு வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். தேவையற்ற பதிவுகளை தொடர்பு கொண்டு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அனைத்தும் எம்பெருமான் ஈசன் அருளால் செய்து தரப்படும். இந்த பூஜைகள் நன்மைக்கு மட்டும் எந்த காரியமானாலும் அதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். பொய்யான விஷயங்கள் எதுவும் இங்கு செய்து தரப்படாது. அனைத்தும் தெய்வ காரியங்கள். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகா குரு நமச்சிவாயம். இதுதான் இன்று நம்ம ஓம் சிவதந்திரம் சேனலுக்கான சிறப்பு பதிவு. ஓம் நம சிவாயா. ஓம் ரீம் நம சிவாயா. கன்னி தெய்வ வழிபாடு, ஆன்மீக தெளிவு, சித்தர் வழி பூஜை செய்யும் அன்பர்கள் மன ஒரு நிலையுடன் இருக்க மந்திர பூஜைகள் சித்தியாக பாலாம்பிக தேவி கன்னி குழந்தை மந்திர யந்திரம் வைத்து பூஜை செய்ய நல்ல பலன் கிடைக்கும். அதுபோல் கருப்பசாமி விக்கிரகம் மற்றும் பிரத்யங்கிரா விக்கிரகம் கிடைக்கும். கையடக்க அளவில் தெய்வ ஆகர்ஷணம் சுப நாள் ஓரை பார்த்து வளர்பிறை திதியில் சிவனார் வேம்பு செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து வேர் ஆறாமல் பிடுங்கி நிழல் உலர்த்தி பிராண வாயுவை உட்செலுத்தி பிராண பிரதிஷ்டை வெள்ளி தாயத்தில் அடைத்து வலது கையில் அல்லது இடுப்பில் கட்டிக்கொள்ள தெய்வ ஆகர்ஷணம் சித்தியாகும். இது அனுபவ முறை. ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் மகா குரு நமச்சிவாயம். அனைத்து நல்ல விஷயங்களை யூடியூப் சேனலை பதிவு செய்யப்படும்.